என்றைக்கும் திமுக மக்கள் சக்தியோடு ஆட்சி பிடித்ததே கிடையாது. 2021 நாம் இன்னும் ஒன்றாக இருந்திருந்தால் அன்றைக்கே நம்முடைய ஆட்சி வந்திருக்கும். திமுக ஆட்சி வந்திருக்கார். திமுக எப்பொழுதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஆனால் நம்முடைய கூட்டணி உறுதியாக ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஆட்சி மாற்றம் வந்தே தீர்வு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்றைக்கு வாக்காளர் கணக்கெடுப்பு, பீகார் மாநிலத்திலே வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்தார்கள். 65 லட்சம் பேர் அங்கு நீக்கப்பட்டார்கள். ஆனால் 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. காரணம் நமது சாணக்கிய அமித்ஷாஜி அவர்கள். கேரள மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 100 வார்டுகளில் 50 இடங்களை பெற்று இன்றைக்கு மேயராக திருவனந்தபுரத்திலே இன்றைக்கு நமது மேயர் கொடிகட்டி பறப்பது இன்றைக்கு பாரதிய தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு காரணம் நமது அமித்ஷாஜி அவர்கள். அதே காற்றுதான் பீகாரில் வீசிய அதே காற்றுதான், திருவனந்தபுரத்தில் வீசிய அதே காற்றுதான் இன்றைக்கு தமிழகத்திலும் வீச போகிறது. அதற்கு அச்சாரமாகத்தான் அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்திலும் அதே காற்றுதான் வீச போகிறது. அஸ்ஸாமிலும் அதே காற்றுதான் வீச போகிறது. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, அமித்ஷா அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறேன். நான் இந்த மேடையில் வாய உறுதியாக சொல்லுகிறேன், அமித்ஷா அவர்களால் தான் இந்த தமிழ்நாட்டில் உங்களை எதிர்த்து உங்களை வீட்டுக்கு விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும் என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் 67,000க்கும் மேற்பட்ட பூத்துகள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை திறம்பட நடத்தியிருக்கிற ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 பேர். இன்றைக்கு BLA 2 63,000 பேர் தமிழ்நாட்டில். BLA 2 63,000 பேர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒவ்வொரு பூத்திலும் இருக்கிறான். இது நம்முடைய நீண்ட நாள் அமித்ஷாஜி அவருடைய கனவு. இது நிச்சயமாக சொல்கிறேன், இனி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆக இந்த தேர்தலில் நிச்சயமாக இன்னும் கூட்டணிகள் நிறைய வரும் என்பதை எங்களது அமித்ஷா அவர்கள் உறுதி செய்வார்கள். உறுதியாக நீங்கள் ஆட்சி மாற்றம் வரும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஆட்சி விட்டு மாறி போகும் என்பதை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பாடலை பாடுவார். தர்மம் அரசாளும் போது அதர்மம் அரசாளும் போது தர்மம் வெளியே போகும், தவறு வெளியே போகும்போது தர்மம் உள்ளே வரும்போது ஒரு பாடல் உண்டு. கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தர்மம் வெளியேறலாம், தர்மம் அரசாளும் சமயம் வரும்போது தவறு வெளியேறலாம். நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம், அமித்ஷாவின் லட்சியம் வெல்வது நிச்சயம்.